Hello viewers, welcome to our channel கல்வி கரையில. லாஸ்ட் வீடியோவில் கூகுள் ஃபார்ம்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கூகுள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ண உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஆப் லான்ச்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கூகுள் டிரைவ் ஆப்ஷன்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிரைவ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நியூ ஆப்ஷன் போயிட்டு மோரில் கூகுள் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக blank ஃபார்மாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூகுள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்லேருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் கூகுள் டெம்ப்ளேட். நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து ஃபர்தராக உங்கள் ஃபார்மை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் blank ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு blank ஃபார்ம் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே தான் நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முக்கு நம்ம இங்கே டைட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபார்ம் எதுக்காக அப்படின்னும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் தான் கொஷின்ஸ் டைப் பண்ண போகிறோம். அந்த ஆன்சர்ஸ் எந்த டைப்பில் இருக்கணும் அப்படின்னும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் இன்வால்வ் ஆகிற மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதோட டைட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துக்கலாம். இந்த ஃபார்முக்கு நம்ம தீம் செட் பண்ணிப்போம். டிஃபால்ட்டாக இதில் நிறைய தீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இமேஜஸையும் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலரும் செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம கொஷின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்ளிகன்ட் நேம். இதுக்கு ஆன்சர் டைப் ஷார்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோர்ஸ் அப்ளைங் ஃபார். இதுக்கு ஆன்சர் டைப் ட்ராப் டவுன் சூஸ் பண்ணிப்போம். ட்ராப் டவுனில் நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேட் ஆஃப் பர்த். கூகுள் ஃபார்ம்ஸ் நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் டைப் சஜஸ்ட் பண்ணோம். இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுனால ஆன்சர் டைப் டேட்டுன்னு காட்டுது. நமக்கு வேணும்னா இதே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டேட்டை சூஸ் பண்ணிப்போம். மந்த், டே, இயர் இதான் டிஃபால்ட் ஃபார்மேட். நமக்கு வேணும்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஜெண்டர் போட்டுக்கலாம். இதோட ஆன்சர் டைப் மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ்க்கும் செக் பாக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். செக் பாக்ஸ்னால் மோர் தென் ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஜெண்டருக்கு நம்ம மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் பண்ணிக்குவோம். கூகுள் ஃபார்ம்ஸ் நமக்கு ஆப்ஷன் சஜஷன் காட்டும். இதுலேருந்து கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுப்போம். இமெயில் அட்ரஸ்க்கு ஆன்சர் டைப் வந்து ஷார்ட் ஆன்சர் சஜஸ்ட் பண்ணுது, நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வேலிடேஷன்ஸும் ஆட் பண்ணலாம். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது டெக்ஸ்ட்டாக இருக்கணுமா, நம்பராக இருக்கணுமா, இல்லை லென்த்தை கால்குலேட் பண்ணணுமா, இல்லை ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணுமான்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுனால நம்ம டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்குவோம். இந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, இல்லை இது இமெயில் அட்ரஸாக இருக்கணுமா, இல்லை யூஆர்எல்லாக இருக்கணுமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். இங்கே நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுனால இமெயில் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்குவோம். சப்போஸ் ஃபார்மை ஃபில் பண்ணுற யூசர்ஸ் ராங்காக
என்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எரர் மெசேஜ் காட்டணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். இங்கே வந்து ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ்னு கொடுத்துப்போம். யூசர்ஸ் வந்து ராங்காக ஃபில் பண்ணாங்க அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் அவங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏஜ் கொடுப்போம். இதோட ஆன்சர் டைப் ஷார்ட் ஆன்சர். இதில் ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஹேஸ் பீன் ஆடட்னு காட்டுது. நமக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏஜுங்கிறதுனால இது நம்பர், ஸோ நான் நம்பரை சூஸ் பண்ணிப்போம். இந்த நம்பர் கிரேட்டர் தென் இருக்கணுமா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணுமா அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம சூஸ் பண்ணுறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எந்த நம்பர் அப்படின்னு இங்கே ஃபில் பண்ணுவோம். 17க்கு மேலே யூசர்ஸ் ஃபில் பண்ணலாம். 17க்கு கீழே யூசர்ஸ் ஃபில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன எரர் மெசேஜ் காட்டணும்னு நம்ம டிசைட் பண்ணலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் கரெக்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். இதுக்கு ஷார்ட் ஆன்சர் சஜஷன் கார்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர்னு கொடுத்ததுனால இது நம்பரானும் செக் பண்ணலாம், இல்லாட்டி லென்த்தும் ஃபிக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் கேரக்டர் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் யூசர்ஸ் ராங்காக என்டர் பண்ணாங்க அப்படின்னா எரர் மெசேஜ் கொடுக்கலாம், ப்ளீஸ் என்டர் வேலிட் மொபைல் நம்பர்னு. இது மாதிரி வேலிடேஷன் ஆப்ஷன்ஸ் கூகுள் ஃபார்ம்ஸில் நிறையா இருக்குது. நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக வேலிடேஷன்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அட்ரஸ் கொடுப்போம். அட்ரஸ்னு கொடுத்தோன்னே ஆன்சர் டைப் வந்து பேராகிராஃபில் காட்டுது. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி என்னென்னு ரேட் பண்ணுறது. இதுக்கு நம்ம லீனியர் ஸ்கேல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 0லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். 1 என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், 5 என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 1க்கு லோ கொடுக்குறேன், 5க்கு ஹை கொடுக்குறேன். யூசர்ஸ் வந்து 1 to 5க்குள்ளே ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் யூஸ் பண்ண போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டுக்கும் செக் பாக்ஸ் கிரிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்னா ஒரே ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். செக் பாக்ஸ் கிரிட்னா மோர் தென் ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இங்கே நம்ம எஸ்ஆர் நோ டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ்லாம் ஆட் பண்ணிப்போம். இந்த 3 கொஷின்ஸ்க்கும் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வரும். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். ரைட் கார்னரில் ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நார்மலாக உங்களுக்கு ஃபார்ம் அப்பியர் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் எஸ்ஆர்னோ ஆட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே சிங்கிள் பேஜில் அப்பியர் ஆகும். இப்போது நீங்கள் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நேம்ஸ் கொடுத்துக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். செக்ஷனுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்லேயும், செக்ஷனுக்கு கீழே நம்ம கிரியேட் பண்ண போகிற கொஷின்ஸ் அடுத்த பேஜ்லேயும் கிரியேட் ஆகும். இது மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் எத்தனை செக்ஷன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோக்கு ஃபைல் அப்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபைல் டைப்பை அலோவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஃபோட்டோங்கிறதுனால இமேஜாக அலோவ் பண்ணணுமா இல்லை பிடிஎஃபாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் 10 வரையும் இருக்குது.
மேக்ஸிமம் ஃபைல் சைஸும் எவ்வளோன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம்ஸில் வேற ஒரு ஃபார்ம்லேருந்து நீங்கள் கொஸ்டினை இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒரு கொஸ்டினை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது. டெலிட் பண்ணணும்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது. யூசர்ஸ் கண்டிப்பாக அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ யூசர்ஸ் இந்த கொஸ்டினை ஃபில் பண்ணாமல் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இது இருக்கும். நமக்கு வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ரெஸ்பான்சஸ்க்கு போனீங்கன்னா இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் நம்மளோட டிரைவில் கிரியேட் ஆகுது. நம்ம கேட்ட எல்லா கொஷின்ஸும் இதில் இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்டாம்ப் ஆட் ஆகும். ரெஸ்பான்சஸ் எந்த டைமில் வருது அப்படின்னு நமக்கு நோட் பண்ணிக்கும். நம்ம செட்டிங்ஸில் போனால் நிறைய அட்வான்ஸ்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு யூசர்ஸும் ஃபார்மை ஃபில் பண்ணுறப்ப இமெயில் அட்ரஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட் அப்படின்னா என்னன்னா யூசர்ஸ் ஃபில் பண்ணுற ஃபார்மோட காப்பி தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். ரெஸ்பாண்டன்ட் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும் அவங்க மெயிலுக்கு அனுப்பலாம், இல்லை எப்போவுமே அனுப்பலாம். நம்ம இதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணல. ஒரு யூசர்ஸ் ஒருத்தர் தான் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் லிங்கை வச்சு ஃபார்மை ஓப்பன் பண்ணுறப்போ யூசர்ஸ் சைன்இன் பண்ணிட்டு தான் ஃபில் பண்ண முடியும். அகெயின் அதே மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் கொடுக்கும். இது மூலயமா ஒரு யூசர் ஒருத்தர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணோன்னு அவங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கலாம். எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம்ல அதோட மேக்ஸிமம் சைஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மேக்ஸிமம் சைஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கும். அகெயின் அடுத்த செக்ஷனில் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ப்ராக்ரஸ் பார். நம்ம ப்ராக்ரஸ் பார் அப்படிங்கிறது நம்ம எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு காட்டும். நமக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷஃபிள் கொஸ்டினோட நம்ம குவிசஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். நம்ம ஜென்ரலில் ஒரு யூசர்ஸ் ஒருத்தர் தான் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு லிமிட் பண்ணதுனால இங்கே ப்ரெசன்டேஷனில் இந்த ஆப்ஷன் சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் இது டிசேபிள் ஆயிருக்கு. இதை நம்ம லிமிட் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். யூசர்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்கணும் நம்ம டிசைட் பண்ணலாம். இதில் டிஃபால்ட்டாக உங்கள் ரெஸ்பான்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா குவிசஸ். கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி குவிஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணல, சேவ் பண்ணிக்கிறோம். ஃபார்ம்குள்ளே போயிட்டு இதில் சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார்மோட லிங்க்கை நீங்கள் மெயிலாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி மெயிலாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த லிங்க்கை ஷார்டன் யூஆர்எல்லாக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணலாம். கோர்ஸ் அப்ளைங் ஃபார்க்கு நம்ம ட்ராப் டவுன் கொடுத்தோம். டேட் ஆஃப் பர்த்க்கு டேட் டைப் கொடுத்தனால கேலண்டர் அப்பியர் ஆகுது. ஜெண்டருக்கு
நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்தோம். இமெயில் அட்ரஸ்க்கு நேம் மட்டும் கொடுப்போம். இது இமெயில் ஃபார்மேட்டில் இல்லைன்னு நமக்கு எரர் காட்டுது. இமெயில் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்தோன்னா அந்த எரர் டிஸப்பியர் ஆகிடும். ஏஜுக்கு நம்ம 17 இல்லை 17க்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேலிடேஷன் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் 17க்கு கீழே கொடுக்குறேன். எனக்கு எரர் மெசேஜ் காட்டுது, ப்ளீஸ் என்டர் கரெக்ட் ஏஜ்னு. நம்ம 17க்கு மேலே கொடுத்ததுனால இந்த எரர் போயிடுச்சு. கான்டாக்ட் நம்பருக்கு மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் என்டர் பண்ணணும்னு நம்ம வேலிடேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 11 கேரக்டர்ஸ் என்டர் பண்ணுறேன். ஸோ எரர் மெசேஜ் காட்டுது. இப்போ ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ லென்த் ஈக்குவல் டு 10 இருக்கிறதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்குது. அட்ரஸ்க்கு பேராகிராஃப் கொடுத்ததுனால எத்தனை லைன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்க்கு இது எஸ்ஆர் நோ டைப்புங்கிறதுனால நான் மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இதில் செலக்ட் பண்ண முடியும். இதே நீங்கள் டிக் பாக்ஸ் கிரிட் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் நம்ம டிக் பண்ண ப்ராக்ரஸ் பார் இதுதான். நம்ம எந்த பேஜில் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இது காட்டும். நெக்ஸ்ட் செக்ஷன் போனோம்னா இதில் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ்க்கு நம்ம ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்ததுனால இந்த சிம்பிள் இங்கே காட்டுது. இதை ஃபில் பண்ணாமல் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம 2 பேஜை ஃபில் பண்ணிட்டோம்னு காட்டுது. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட்ஷீட்டில் சேவ் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபார்ம் ஓனரோட டிரைவ்ல சேவ் ஆகிடும். இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி சென்ட் பண்ணுறது, ரெஸ்பான்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட வேலையை ஈஸியாக்கிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கூகுள் ஃபார்மை எப்படி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் டூலாக பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.